வணக்கம் நண்பர்களே, கும்பகோணம் சுற்றுப்பயணத்தில் நமக்கு இன்றைக்கி வந்து 2வது நாள். அங்கே வந்து தூங்கி ஏஞ்சி வெளியே வந்தோடனே பிரியாணி பக்காவாக செஞ்சுருந்தாங்க. இன்றைக்கி ஒரு வேட்டை இருக்குதுன்ட்டு ரூமில் போய் உக்காந்துருந்தேன். இந்த பையன் வந்தான். இந்த பையன் தான் சரியான ஃபன்னு நண்பர்களே. அதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் பின்னாடி சுற்றிட்டு வரும்னு பார்த்தா எங்கே பார்த்தாலும் பச்சை பசேர்னு இயற்கையாக இருந்தது. அதனால் நண்பர்கள் கூப்பிட்டு ஒரு ஸ்பாட்டை பிடிச்சி உக்காந்துட்டோம். உக்காந்தா அந்த தண்ணியில் வந்து ஒரு மீன் இருந்தது நண்பர்களே. அதை கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்ப நேரத்தில் ஒரு ஐயா இருந்தார், தனியாக உட்காந்துருந்தார். அவர் கூட கொஞ்சம் நேரம் போய் பேச்சை போட்டு மண்டபத்தில் போய் பார்த்தா ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபங்க்ஷன் ஆரம்பித்தது ஒரு பக்கம் ரெண்டுன்ட்டு நாங்கள் எல்லாம் சாப்பிட போயிட்டோம். எங்கே போனாலும் சாப்பிட்றது மட்டும் மறக்க மாட்டேன் நண்பர்களே. அதனால் போயிட்டு ப்ரோட்டீன் நான் நல்லா அடிச்சுன்னு ஒருக்கிட்டு அதுக்கப்புறம் பையனோட முக்கியமான தருணம் வந்தது, காது குத்துற தருணம். அவனுக்கு காது குத்தி முடிச்சுட்டு பின்னாடி மாங்காய் மரம் இருந்த நண்பர்களே, கோலை விட்டு அடிக்கிறோம், ஒரு மாங்காய் கூட உள்ள. அதுக்கப்புறம் அந்த ஒரு ஆடு இருந்தது, இந்த சீப் டிடெக்டிவ்னு மாரி நானும் தூக்கி வச்சுக்கினேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் காரில் வந்து ரூமுக்கு போனோம். போகிற வழியில் ஒரு டேம் இருக்குன்னாங்க, அதை பார்த்துட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். கன்சிஸ்டண்ட்டாக இருங்க, நாளைக்கு பார்ப்போம்.